கச்சத்தீவு விவகாரம், காவிரி நீர் பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் படுகொலை என அனைத்திற்கும் திமுக மற்றும் காங்கிரஸே காரணம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கச்சத்தீவு விவகாரத்தில் 1967ஆம் ஆண்டிலேயே கருணாநிதியும் இந்திரா காந்தியும் தமிழ்நாட்டு உரிமைகளை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் என குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு குறித்து 10 ஆண்டுகளாக பேசாத பிரதமர் மிகவும் தாமதமாக பேசுவதாக கூறினார். காவிரி உரிமையை விட்டுக் கொடுத்ததற்கும் இலங்கை தமிழர்களின் படுகொலைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், ஆட்சி அதிகாரம், பண பலத்தை கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டை உருவாக்கி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற திமுகவினர் வன்முறைகளை கட்டவிழ்க்க தயாராக இருப்பதாக குற்றம் சாட்டினார். பிரச்சாரத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழங்குன்றம் ஆறுமுகம், கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, செங்கல்பட்டு கிழக்கு அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தேமுதிக, எஸ்டிபிஐ ஆகிய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலரும் உடனிருந்தனர்.